இதெல்லாம் ரொம்ப அசிங்கம் சார். இந்த பசங்களை வந்து செலிப்ரேஷன் கூப்பிட்டு நான் அங்க இருந்தேன்னா நான் இதை பண்ணேன்டா, இதை நான் பண்ணேன், இது எத்தனை பேருக்கு லைவ்ல பாத்தீங்களான்னு தெரியல. இவங்க வந்து அந்த கடைசி வாரம் எனக்கு விஜய் சேதுபதி சாருக்கு முட்டிக்கிட்டு அப்பவே நான் பண்ணல. என்னன்னா சார், நீங்க உங்க தீபக்கு அலங்காரம் பண்ணணுன்றதுக்காக எல்லாம் இங்க உட்காந்துட்டு அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட், அதாவது எப்படின்னா முத்துக்குமரனுக்கு நான் தான் பிஆர் பிராண்ட் பண்றதுல இருந்து ஒன்னு பண்ணும்போது அடுத்த நாள் நேரம் மைக்ல போய் நான் சாப்பிடல, என்ன விடுங்க, வெளில விடுங்க, நான் கிளம்புறேன், செலிப்ரேஷன் சொல்லி கூட்டு வந்துட்டு கேம் விளையாட சொல்லிட்டு என்ன கண்ட்ராவியா பண்ணிட்டு இருக்கீங்க, கிளம்புங்க, நான் கிளம்புறேன், எனக்கு ஒண்ணு தேவையில்ல, கடைசியா பினாலேக்கு வரேன். ஒரு பேச்ச கேட்கலையே பிக் பாஸ், நான் உங்கள்கிட்ட பேசணுன்ற இந்த சாஷோ பொம்பளை இருந்தா மட்டும் தான் பேசுவாருப்ல, ஏன்னா வேற யார் இருந்தாலும் பேசவே மாட்டாப்ல. ஏதாவது லேடிஸ் வந்து தும்முனா போதும் இருமறதுக்குள்ள உள்ள கூப்பிட்டுருவாப்ல. நான் உட்கார்ந்து கதறி பார்த்துட்டேன் அன்னைக்கு. டேய், நான் உண்மையில காலையில சாப்பிடலடா, மாத்திரையும் சாப்பிட மாட்டேன்ட்டேன். அதுக்கப்புறம் என்ன வான் பண்ணி தான் உள்ள கூப்பிட்டாங்க. இப்படி பண்ணாதீங்க, மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வான் பண்ணி உள்ள கூப்பிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் பண்ணாங்க. இப்ப பிரவீனோட மனநிலைமை என்னால எப்படி இருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியும். இவனுங்க போதை நம்ம ஊருக்காவா, இவனுங்களே பாம்பு வைப்பானுங்களா, அப்புறம் இவனுங்களே எடுப்பானுங்களா? நான் கேட்டேன், ஏன் உனக்கு இதெல்லாம் வந்து கனியை விட்டு சொல்லு, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து கனியை போய் நீ கனியை மட்டும் விடு, என்ன பேச்சு பேசியிருக்கோன்றது அந்த நாள், அந்த முதல் நாள் வந்திருக்கும் போது தெரிஞ்சிருக்கும்.